ஒரு அழகான காட்டுல மோ அப்படின்ற ஒரு குரங்கும் டீனு அப்படின்ற ஒரு புலியும் திக் ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அந்த காட்டோட நடுவுல ஒரு பெரிய குகை இருந்துச்சாம். அந்த குகையில நிறைய புதையல்லாம் இருக்கு அப்படின்னு விலங்குகளுக்கு மத்தியில ஒரு வதந்தி பரவுச்சாம். என்னதான் அங்க நிறைய புதையல் இருந்தாலும் அங்க போனவங்க யாருமே திரும்பி வரல அப்படின்னு விலங்குகள்லாம் பேசிக்கிச்சாம். இத கேட்ட மோக்கு நம்ம எப்படியாவது அந்த குகைக்குள்ள போய் புதையெல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு பேராசை வந்துருச்சாம். அப்ப டீனு சொல்லிச்சான், அங்க போகாத, அது ரொம்ப ஆபத்தான குகையா இருக்கு. நான் கேள்விப்பட்ட வர அங்க போனவங்க யாருமே திரும்பி வரலன்னு சொல்றாங்க. சோ நீ அங்க போகாத, என் பேச்ச கேளு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த மோ என்ன பண்ணுச்சான், டீனு சொல்றத கண்டுக்கவே இல்லையாம். பேராசை அது கண்ணை மறைச்சிச்சான். நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மோ தனியா கிளம்பி குகைக்குள்ள போயிடுச்சான். அந்த குகையோட நுழைவாயில் இலை தலையெல்லாம் போட்டு உள்ள நுழைய முடியாத அளவுக்கு இருந்துச்சான். கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சிருச்சான். உள்ள நுழைஞ்சு உள்ள போய் பார்த்தா அப்படியே பொருள்லாம் மின்னிக்கிட்டு இருந்துச்சான் அந்த குகைக்குள்ள. அத பார்த்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமா மயங்கி கீழே பார்த்து நடக்காம மேல அது பாட்டுக்கு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே, நம்மளால எவ்வளவு முடியுமோ அதெல்லாம் அந்த புதையலை இன்னைக்கு நைட்குள்ள நம்ம எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிச்சான். எடுத்துக்கிட்டு இருக்கப்போ அது ரொம்ப ஆர்வத்துல எடுத்துக்கிட்டே இருந்துச்சான். எடுத்துக்கிட்டு இருக்கப்போ கீழே இலைத்தலையெல்லாம் நிறைய இருந்துச்சான். இலைகள் தானே நிறைய கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் வச்சுச்சான். ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துருச்சான். அப்போ மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அதுக்கு புரிஞ்சிருச்சான், ஐயோ டீனு அவ்வளோ சொல்லுச்சே, நம்ம கேட்கலையே, இந்த குகைக்குள்ள போனவங்க யாருமே வெளியில வந்ததில்லைன்னு சொல்லுச்சே, நம்ம கேட்காம வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சான். திடீர்னு முழிப்பு வந்த டீனு, எங்கடா மோவை காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துச்சான். அப்போ டீனுவுக்கு சடனா மைண்ட்ல வந்துச்சான், மோ அந்த குகைக்கு போறேன்னு ரொம்ப ஈகரா இருந்துச்சு, அங்கதான் போயிருக்கணும். சரி நம்ம ஒரு வாட்டி அங்க போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்கு போச்சான். அங்க பாக்குறப்ப மோவோட கால் தடமும் இருந்துச்சான். சரி மோ இந்த குகைக்குள்ளதான் எங்கேயோ மாட்டிக்கிச்சு அப்படின்னு டீனுவுக்கு புரிஞ்சிருச்சான். ஓகே போய் தேடி பார்ப்போன்னு குகைக்குள்ள போய் தேடிச்சான். அப்போ மோ கத்துற சவுண்ட் கேட்டுச்சான். டீனு வேக வேகமா போய் மோவை காப்பாத்துச்சான். உடனே மோ வெளியில மனம் வருந்தி அழுதுச்சான். நீ அப்பவே சொன்ன, நீ சொன்னதை நான் கேட்கல, என்னோட பேராசை என்னோட கண்ணை மறைச்சிருச்சு, அதனாலதான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது சாரி கேட்டுச்சான். சரி இட்ஸ் ஓகே விடு, நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொன்னேன், இப்பயாவது உனக்கு புரிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியா உங்க காட்டுக்கே போயிட்டாங்களாம். 2 பேரும் நண்பர்களா இன்னும் கொஞ்சம் பாண்டிங்கா வாழ ஆரம்பிச்சாங்களாம். அப்பையில இருந்து என்ன ஒரு விஷயம் செய்யறதுனாலும் மோ டீனுவோட ஆலோசனை இல்லாம செய்யாதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.